துரை வைகோவை ராஜினாமா பண்ண சொல்லுங்க. மதிமுக வெளியேறியதை பட்டாசு வெடித்து கொண்டாடிய திமுகவினர். திமுக கூட்டணியில இருந்து மதிமுக விலகுவதா வைகோ அறிவித்ததை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருந்து விலகிக் கொள்வதென்று திருச்சியில திமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்கிருந்த பொதுமக்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் இனிப்புகளை வழங்கி தங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்துகிட்டாங்க. அப்போது வைகோ மற்றும் துரை வைகோவுக்கு எதிராக முழக்கமிட்ட அவர்கள் திருச்சி எம்பி துரை வைகோ அப்படின்னு பதவியை ராஜினாமா செய்யணும் அப்படின்னு அவங்க வலியுறுத்தி வராங்க. என்ன நடந்தது விரிவா பார்க்கலாம். தமிழக சட்டசபை தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி வைத்து 4 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்ட மதிமுக 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. விஜய் பெரும்பான்மை பெற்றதை அடுத்து திமுகவுக்கு எதிராகவும் விஜய்க்கு ஆதரவுமான கருத்துக்கள் மட்டுமே மதிமுகவிலிருந்து வெளிவந்தது. இதனை திமுகவும் விமர்சித்து வந்தாங்க. மேலும் விஜய் வைகோவை அவருடைய வீட்டிற்கு சென்று சந்தித்ததை அடுத்து மதிமுக எப்போது வேண்டுமானாலும் தாவேகாவில இணையலாம் அப்படின்னு தகவல்கள் பரவி வந்துச்சு. ஆனா இதற்கெல்லாம் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க மாட்டோம் அப்படின்னும் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டத்துல தான் முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி வந்தாரு. இந்த நிலையில நேற்று நடந்த மதிமுக பொதுக்குழு மற்றும் உயர்மட்ட குழு கூட்டத்துல நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில திமுக கூட்டணியில் இருந்து மதிமுக வெளியேறுவதா அறிவிக்கப்பட்டிருக்கு. எந்த பிஜேபி இந்துத்துவ சக்திகள் இங்கே நுழையக்கூடாதுன்னு சொல்லி முடிவெடுத்தோமோ அந்த சக்திகளோடு சேர்ந்து கூட்டு வச்சு கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்தித்த அதிமுகவை ஆட்சி படத்திலே அமர வைப்பது, அதுக்கு ஆதரவு கொடுப்பது என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு திமுக வந்தது என்பது உண்மையாக இருக்குமானால் இது இந்த கருத்தை பலரும் சொல்லியிருப்பதனால நாங்கள் எப்படி அவங்களோட கூட்டம் தொடர முடியும்? எதிர்கால தேர்தல் கூட்டணி தொடர்பான முடிவை தேர்தல் நேரத்தில் மதிமுக வெளியிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில திமுகவிலிருந்து மதிமுக வெளியேறத திமுக தொண்டர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடி இருக்காங்க. திருச்சி எடமலைப்பட்டி புத்தூர் பகுதியில திருச்சி மாவட்ட திமுக துணை செயலாளர் முத்துசெல்வம் தலைமையில ஏராளமான திமுகவினர் திரண்டு பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தங்களுடைய மகிழ்ச்சியை கொண்டாடிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அங்கிருந்த பொதுமக்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் இனிப்புகளை வழங்கி தங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்திருக்காங்க. அப்போது அவர்கள் வைகோ மற்றும் துரை வைகோவிற்கு எதிராக கண்டன முழக்கங்களையும் எழுப்பியிருக்காங்க. குறிப்பா சீர்காழி சட்டமன்ற தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களான சீர்காழி செந்தில் செல்வன் மற்றும் கடைநல்லூர் ராஜேந்திரன் ஆகியோருக்கு திமுக மற்றும் அதனுடைய தோழமை கட்சியினர் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அதே போல திமுக கூட்டணியினுடைய திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில வெற்றி பெற்ற மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவினுடைய மகன் துரை வைகோ திமுக தொண்டர்களுடைய உழைப்பை திருடி வெற்றி பெற்றதாகவும் இதனால அவர் தன்னுடைய நாடாளுமன்ற பதவியை உடனடியா ராஜினாமா செய்யணும் அப்படின்னு அவங்க வலியுறுத்தி வராங்க. இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள்.